நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ தான். ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ தான். பாட் நெக் வச்சு மார்க் பண்ண போகிறோம். அது எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு வச்சு கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அவங்க 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அளவு. அதனால் அந்த 1 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க இல்லையா, அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்ட 1 இன்ச்சியை வச்சு 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த 2வது 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் வைக்கிறோம். அங்கே வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு 1/2 இன்ச்சு தையலுக்கானதில் அதில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கழுத்தோட இறக்கம் வந்து அவங்க வந்து இதில் கம்மியாக இருக்குது, 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் வந்து 3.25, மொத்தம் 5.25. அதே 5.25 வந்து கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு. லைன் போட்டுட்டு இங்கே 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போடுறோம். பாக்ஸ் போட்டுட்டு அதை வந்து ரவுண்டாக இப்படி ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிடுறோம். அந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு உள்ளே கவிச்சு உள்ளே மார்க் பண்ணுறோம். உள்ளே மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த அடுத்த ஒரு பாக்ஸ் மாணிக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியே வச்சு மார்க் பண்ணுறோம். ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இந்த ஷேப்பில் ரவுண்ட் பண்ணி வரைகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் வரைஞ்சிரும். வரைஞ்சிட்டோமா, அதுக்கப்புறம் ஆம்கோல் ரவுண்டு எடுக்கணும். இதில் வந்து பின்பாட்டு இந்த இருக்குல்ல பின்னாடி, அதை ரெட்டையாக மடித்து இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு 1 இன்ச்சு வந்து நம்ம டாட் அடிப்போம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். ஆம்கோல் ரவுண்டு வரையணும். ஆம்கோல் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஆம்கோல் இறக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, டாட்டுக்கு அந்த இதில் வச்சு இங்கே வைக்க நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணும்போது கரெக்டான ஒரு அளவில் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு மேலேயே தையலுக்கானதில் வச்சு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். இது வந்து தையலுக்குரியது. இது வந்து நம்ம கரெக்டான அளவு, இது தையலுக்குரியது. மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த இருக்குது, இதை வந்து அதாவது செஸ்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதை வந்து இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதே இந்த கிராஸாக நம்ம கழுத்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த கரெக்டான அளவு இருக்கு அங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. அதே இதை அந்த மேலே ஏற்றி 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆம்கோல் சுற்றளவு பார்க்குறதுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் பார்க்கணும். 6.25 இருக்குது. இந்த 6.25 வந்து நம்ம இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சி அடிக்க விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வச்சு இந்த ரவுண்டு போட்டுட்டு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டுட்டு அதில் வந்து வச்சு கரெக்டாக வச்சு 6.25 வருதான்னு பார்க்கணும். நம்ம கரெக்டாக 6.25 வருது இந்த இடத்துல. அப்போ அவ்வளோதான். அது போக எக்ஸ்ட்ரா கிட்ட 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுறோம். இவ்வளோதான். பாட் நெக் மார்க்கிங் வந்து அவ்வளோதான். இதை வந்து 1/2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி இந்த இது வந்து நம்ம ஒர்க் போடுறதுக்காண்டி அது மாதிரி இங்கே ஆம்கோல் சுற்றளவில் வந்து 1/2 இன்ச்சு வந்து இது பண்ணிடுங்க. அப்போ நம்ம வந்து ஒர்க்கு வந்து இது வந்து நம்ம வெட்டி எடுத்துருவோம். இது வந்து நம்ம ஒர்க்கு இங்கேருந்து
அடுத்து 2வது போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து வந்து நம்ம ஒர்க் போட ஆரம்பிக்கணும். அது மாதிரி இங்கே ஆம்கோலில் இந்த பகுதி டாட் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒர்க்கை வந்து போட்டு முடிக்கணும். இவ்வளோதான் பின் பார்ட் மார்க் பண்ணுறது. அதை வந்து நம்ம எப்பயும் போல் ரெட்டையாக மடித்து போட்டு இந்த மாதிரி ரெட்டையாக மடித்து போட்டு இப்படி டேப் பண்ணோம்னா இந்த இப்போ வரைஞ்ச பதிப்பூரா அந்த பக்கம் விழுந்துடும். அதை அப்படியே நம்ம எடுத்து ட்ரேஸ் பண்ணி அடுத்த பக்கத்துக்கு இந்த மாதிரி இந்த அச்சு விழுந்துடும். அதை நம்ம அப்படியே அடுத்த பக்கத்துக்கு எடுத்து ட்ரேஸ் பண்ணிக்கிட வேண்டியது அப்படியே போட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும். பின்பாட்டு இப்படி தான் நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிக்கணும். இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இந்த ட்ரேஸ் அப்படி இந்த வரைஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து இப்படி போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு இந்த இது வந்து அன்ஈவனாக இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதை வந்து வெட்டி தனியாக எடுத்துடணும். இதை அரைஞ்சு நம்ம தையலுக்கு விடுறது. அவங்க வந்து அது வந்து சின்ன ஸ்லீவாக இருக்கிறதுனால 9 இறக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ 9 இன்ச்சு தையலுக்கு வந்து ஒரு அரைஞ்சு சேர்த்து 9.5 இன்ச்சு. 9.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே இது 9.5 இன்ச்சு இங்கேயே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் அடிங்கை சுற்றளவுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு இதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு கீழே வந்து 5 இன்ச்சு இருக்குது, அது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 6 இன்ச்சு மேலே வைங்க. 6 இன்ச்சு மேலே வச்சுட்டு இது 6.25 இருக்குது. கரெக்டாக அவங்க ஆம்கோல் சுற்றளவு வந்து 6.25 இருந்துச்சு இல்லையா, அந்த 6.25 அப்படியே இங்கே வரணும். ஆம்கோல் சுற்றளவு 6.25 அப்படியே இருக்குது. அதை பாதி 3.4 அதை வச்சு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வைக்கிறோம். மேலே வச்சு அதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வரைஞ்சி முடிக்கிறோம். சரிங்களா? இப்போ வரைஞ்சாச்சு. இது ஒரு ஸ்லீவ் நம்ம வரைஞ்சிட்டோம். இதை வந்து நம்ம இன்னொரு அடுத்த பக்கம் ட்ரேஸ் பண்ணணும். அதை வந்து ரெட்டையாக மடித்து போட்டு இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது நமக்கு இந்த பக்கம் அதோட மார்க்கிங் ஃபுல்லாக விழுந்துடும். அதோட மார்க் ஃபுல்லாக அந்த பக்கம் விழுகவும் அதை வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 4.5 இன்ச்சு அதை 4.5 இன்ச்சு உள்ளக்க அரைஞ்சி தள்ளி அது மாதிரி இந்த பக்கம் 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மார்க் பண்ணியாச்சு. மேலே வந்து வளைவு 2 இங்கேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு வந்து குடஞ்சி விட்டோம்லையே, அந்த வளைவு வந்து அந்த 2 இன்ச்சுலேருந்து அப்படியே கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி இது பண்ணி நம்ம வரையணும். இந்த மாதிரி வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு அதிலேருந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 6.25 அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணுங்கள். அது மாதிரி இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா தள்ளி, அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி முடிச்சிடும். ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. நம்ம ஒர்க்கு பூரா இதில் தான் வரணும். இங்கே கீழே 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஒர்க் ஆரம்பிக்கும் போது இங்கே தான் நம்ம வந்து ஒர்க் ஆரம்பிக்கணும். ஒர்க்கு ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் வரணும். அதை தாண்டி வெளியில் போகக்கூடாது. போனால் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட போகிறேன்னா கிராஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் நான். ஷோல்டர் வந்து 3.25 வச்சு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இங்கிட்டு இது வந்து 2.5
இங்கே ஆம்கோல் இறக்கம் வந்து 5.25, கழுத்தோட இறக்கம் வந்து 5.5 வச்சு எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரவுண்டு முன்கழுத்து ரவுண்டு வந்து இந்த மாதிரி ரவுண்டு கொடுத்துட்டோம். அது மாதிரி இது ஆம்கோல் ரவுண்டு, இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம கரெக்ட் இது ஸ்டிச்சிங் போடுவோம்ல அந்த இது. இப்போ இதில் வந்து டாட் போட்டுக்கோங்க, 1/2 இன்ச்சு டாட் போட்டாச்சு. அது மாதிரி இங்கே ஸ்லீவ் நெக்கில் வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அப்போ நம்ம ஒர்க் பூரா இந்த இதில் தான் நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். இந்த பகுதியில் ஆரம்பிக்கக்கூடாது, இந்த பகுதியில் ஒர்க் ஆரம்பித்து இந்த டாட் போட்டிருக்கோம்லையே ஆம்கோல் அதுக்குள்ளேயே இந்த இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிடணும். அப்படின்னா தான் சரியாக வரும். ஓகேங்களா? இதை நீ வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோல் இங்கே முன்னாடி இது கழுத்துக்கு இது பண்ணியிருக்கோம்லையே அங்கே ஸ்ட்ரைட் லைனு, அது மாதிரி இந்த ஆம்கோல் லைனில் ஒரு ஸ்ட்ரைட் லைனு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீ அவங்க கிராஸ் எடுத்து அவங்க இந்த மாதிரி கிராஸ் எடுத்து போட்டுக்குவாங்க. இதே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெளிவாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.